ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்சிபினா என்ன, ஆர்சிசிபினா என்ன, ஆர்சிபிஓனா என்ன. எம்சிபினா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் தெரியும், ஆர்சிசிபினா ரெசிஷுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர், ஆர்சிபிஓனா ரெசிஷுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் வித் ஓவர்லோடு. ஸோ எம்சிபி எங்கன்னு யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். எம்சிபி, ஸோ இந்த எம்சிபி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இப்போ இப்போது 10 amps எம்சிபி இருக்குது, நீங்கள் லோடு வந்து எபோவ் 10 amps கொடுக்கும்போது இந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது அந்த லைனில் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். பட் அந்த லைனில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் இந்த எம்சிபி ட்ரிப் ஆகாது. ஸோ எம்சிபி ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஓகே, ஏதாவது ஓவர்லோடு அல்லது ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். ஓகேங்க. ஆர்சிசிபி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 amps ஆர்சிபி அண்டு 100 milliamps லீக்கேஜ். ஓகே, ஸோ இந்த ஆர்சிபி, ஸோ 100 amps ஆர்சிபி ரேட்டிங். ஸோ நீங்கள் எப்போ 100 amps கொடுக்கும்போது இந்த ஆர்சிபி ட்ரிப் ஆகாது, ஒன்லி ஹீட்டு தான் ஆகும். ஸோ ரொம்ப அதிகமாக போகும்போது இது மெல்ட் ஆகிரும். ஸோ ஓகேங்களா. எப்போ இந்த ஆர்சிபி ட்ரிப் ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோடுக்கு ட்ரிப் ஆகாது. ஸோ ஏதாவது லீக்கேஜ் ஸோ ஓகே, இந்த லீக்கேஜ் கரண்ட் 100 milliamps எப்போ ரீச் ஆகும்போது இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். ஆனால் ஓவர்லோடு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகாது, ஒன்லி வந்து ஹீட் ஆகும். உள்ள இருக்க காயில் வந்து ஹீட் ஆகும், அதுக்கு பிறகு மெல்ட் ஆகிடும். ஓகே, ரொம்ப அதிகமாக போகும்போது மெல்ட் ஆகும்னா ட்ரிப் ஆகாது. ஆனால் எம்சிபி ஓவர்லோடு ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மட்டும் தான் ட்ரிப் ஆகும். ஆனால் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ட்ரிப் ஆகாது. ஸோ ஆனால் ஆர்சிசிபி லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸோ அந்த பிரேக்கரில் எவ்வளோ மேக்ஸிமம் லீக்கேஜ் கரண்டோ அதை விட அதிகமாக போகும்போது ட்ரிப் ஆகிடும். ஆனால் ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ட்ரிப் ஆகாது, ஒன்லி மெல்ட் ஆகும். அதுக்கு பிறகு ஹீட் ஆகும், அதுக்கு ஒரு மெல்ட் ஆகிடும் உள்ள இருக்க காயில். ஆனால் ஆர்சிபிஓனா ரெசிஷுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் வித் ஓவர்லோட். ஸோ இந்த எம்சிபி ஆர்சிசிபி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்த்து இந்த பிரேக்கர் பண்ணும். ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோட் அண்ட் லீக்கேஜ். ஓகே, ஸோ மூணு இது ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஓவர்லோட் ஆனாலும் இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகிரும், ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகிரும். அதேமாதிரி லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ட்ரிப் ஆகிடும். அதை எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்களோ அதை விட அதிகமாகும்போது ட்ரிப் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் டவுட் இருந்தால் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.